வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு உண்டான பலன்கள். 2025 முடியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கு. இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள்ல இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இப்போ இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த 3 மாதங்கள்ல நமக்கு நிறைய அந்த கிரகங்கள், அதாவது மாத கிரகங்களாகட்டும் வருட கிரகங்களாகட்டும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. ஏன்னா அக்டோபர் மாதம் குரு அதிசாரம் பெற்று உச்ச நிலை அடைகிறார். அதே அக்டோபர் மாதத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் நீச்ச நிலை அடைகின்றனர். அடுத்த செவ்வாய் அவருடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசிக்கு வருகிறார். நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த மாதிரியாக அந்த அடுத்து வரக்கூடிய அந்த 3 மாதங்கள்ல கிரகங்களின் மாற்றங்கள் ஒரு பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம அந்த 3 மாதங்களின் பலன்கள்ல அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் ரிஷப ராசி என்பர்கள். ரிஷப ராசி என்பர்கள் ஒரு நில ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். இந்த நில ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த ராசியில சந்திரன் உச்சம் அடைகிறார். அதனால இந்த ரிஷப ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கவர்ச்சியை இழுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. கவர்ச்சிகரமான ஒரு பேச்சு சரி, உடல் வாகும் சரி, மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்களினுடைய குணத்திலையும் இருக்கும், இவர்களினுடைய பேச்சிலையும் இருக்கும், இவர்களினுடைய நடை உடை பாவனங்கள் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு சாதாரணமா உங்க வீட்டுல ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப ஒரு ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் அதிகப்படியாக ஒரு தனிமை விரும்பிகளாக தான் இருப்பாங்க. எங்க போனாலும் அந்த நடை பயணத்தை விரும்புவர்கள். இந்த கார்ல போறது, பைக்ல போறதுலாம் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு விருப்பம் இருக்காது. அது எல்லாமே இருக்கணும், ஒரு ஆடம்பர ஒரு விஷயமாக இவர்களுக்கு எப்போதும் இருக்கணும். பட் அதிகப்படியாக விருப்பம் எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடை பயணத்துல அதிகமா இருக்கும். அதிகப்படியாக கிரிவலம் வருபவர்கள் இந்த ரிஷப ராசி என்பவர்களாக தான் இருப்பார்கள். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார். இந்த காலகட்டத்துல அந்த 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். இவர்களினுடைய முயற்சிகள் எல்லாமே உச்சபட்ச வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. மேக்சிமம் இவர்களினுடைய தொழில்ல நிறைய மாற்றங்களை இந்த 3 மாதத்துல கொண்டு வர போறீங்க. ஏன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக, ஒரு 8 மாத காலமாக நிறைய ஒரு விஷயங்கள்ல இந்த தொழிலுக்காக நீங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கிறீங்க. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 3 மாதங்கள் இருக்க போகுது. அது எல்லாமே பிளான் போட்டு வச்சிருக்கிறோம் மேடம், ஆனா அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எங்க மனதுல இருந்துகிட்டே இருக்குன்னு. கண்டிப்பா நடக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அந்த தொழில்ல நல்ல மாற்றங்கள், வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு பதவி உயர்வுகள், நல்ல ஒரு அங்கீகாரம். இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவு அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. அதை பெருசாவும் நீங்க விருப்பப்படவும் மாட்டீங்க. ஆனாலும் ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு சிக்கல்களை எல்லாம் அனுபவித்து உங்க மேல எவ்வளவோ ஒரு பழி சொல்லலாம் சுமத்தி அந்த பழியையும் தாண்டி நீங்க இந்த இடத்துல நீடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான முழு அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படியோ அரசல் புரசலா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கும் அலுவலகத்துல. இதெல்லாம் இப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல 1 by 1 சீரமைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு காலகட்டத்துல உங்களை இந்த வேலையில இருந்து தூக்கணும்னு பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க.
ஆனால் அதிலிருந்தெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்து நீங்க உங்களுடைய வேலையில ஒரு பொறுமையையும் ஒரு நிதானத்தையும் கடைபிடித்ததுனால கண்டிப்பாக இதுல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த நவம்பர் மாதத்துல இருந்தே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல ஆட்சி பெறுகிறார். அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த களத்திர ஸ்தானத்திலேயே அந்த களத்திரக்காரகன் ஆட்சி பெறுகிறார். அதனால இதுவரைக்கும் திருமணத்துல மிக பெரிய அளவுக்கு தடைகளாக இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு கடைசி 3 மாதங்கள் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்திகள் அடைய அமைப்புகள் ஒரு சாதகமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்துல வர்றதுனால காதல் திருமணங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம பெற்றோர்கள் கிட்ட சொல்லி வச்சுட்டு அடுத்த வருடம் கூட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு பலனை இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 3 மாதத்துல கொடுக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில்ல வருமானம் அதிகரிக்க ஒரு நேரமாக இருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப்ல கமிஷன் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. ஏன்னா அவர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதின்றதுனால உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு கமிஷனோ ஒரு ரிட்டர்னோ உங்களுக்கு வந்திருக்காது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பொருள் உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது செகண்ட் ஒரு லெவல் ஆஃப் இன்கமா வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இல்லை. இப்போ இந்த 3 மாதத்துல அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு வருமானம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறவங்க, ஒரு ஃபாரின்ல இருக்கிறீங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ஒரு உங்களுடைய இடத்துல இருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே அது சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த 3 மாதங்கள் இருக்க போகுது. குழந்தை மற்றும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மருத்துவ உதவியை நீங்க நாடணும். இதனால் வரைக்கும் ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. குழந்தை பிரச்சனையில எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காம இருந்திருப்பீங்க. இந்த குரு உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கடைசி இந்த 2025 இந்த கடைசி 3 மாதங்கள்ல அந்த குழந்தை பேருக்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா முடியக்கூடிய இந்த தருவாயில இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகவும் எல்லா இடத்துலயுமே ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு. எந்த விதத்திலையும் நீங்க நஷ்டப்பட மாட்டீங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடியறதுக்குள்ள நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். அதுல நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு இழப்பீடுகளை சந்திக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். அதுல இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு 80% நல்ல ஒரு அப்ஸ்ன்றது இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு இழப்புகள் அப்படின்றது இருக்காது. நிறைய பேருக்கு 2வது திருமண வாழ்க்கையெல்லாம் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த கடைசி 3 மாதங்கள். அதனால உங்களுடைய தசாபுத்திகள் எல்லாம் நீங்க செக் பண்ணணும். இந்த 3 மாதங்கள் எனக்கு இந்த 2025 நான் இது வரைக்கும் எப்படி இருக்கும்னே நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ஆனா சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. இனிமேல் வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.